ஹாய் ஹலோ கைஸ் நம்ம ஐயனார் துணை சீரியலில் என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, இப்போ நம்ம நிலா வந்து பார்த்தோன்னாக்கா இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேரன் இப்போ வரைக்குமே மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்தார். இப்போ நம்ம சேரன் வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, சரி வெக்கத்தை விட்டு வாயை திறந்து கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிலா கிட்ட கேட்குறாங்க. என்ன நிலா, நீ வந்து எனக்கு கல்யாணம் ஆகிட்டா இந்த வீட்டை விட்டு போயிடுவியா? அதனால தாம்மா நான் இவ்வளோ நாளாக கல்யாணமே பண்ணிக்காத இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க. ஆனால் உங்களை விட்டு போய் நான் போவேனே, இந்த மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் கேட்டு வந்திருக்கணும். அது மட்டும் இல்லைண்ணே, நான் வந்து இப்போ சோழனை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம நிலா சொல்லவும், ஒரு பக்கம் நம்ம சோழனுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் உச்சக்கட்டத்தை தாண்டிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்தோன்னாக்க நம்ம மேலே வெறுப்பை மட்டுமே காட்டிட்டு இருந்த இந்த நிலா இந்த மாதிரி பேசும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கு அப்படின்றதும், இன்னொரு பக்கம் நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுட்டு தான் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தாளா இந்த நிலா அப்படின்ற மாதிரி இந்த சோழன் வந்து பார்த்தோன்னாக்க இப்போ புரிஞ்சுக்கிறாரு நம்ம நிலாவோட பாசத்தை. இன்னொரு பக்கம் நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நினச்சிட்டு இருந்தார் நிலா வீட்டை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயமும் இப்போ பக்காவாக கிளியர் ஆனதுனால நம்ம சேரனுக்கும் சோழனுக்கும் இப்போ எல்லா பிரச்சனையும் பாதி வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்தது. அப்போ சந்தோஷமாக இந்த சேரனோட கல்யாணம் நடக்குமா அப்படின்னு வந்து பார்த்தா, இந்த பீகார்லேருந்து யாருமே கிளம்பி வராமல் இந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணாத வரைக்கும் ரொம்பவுமே சூப்பராக இந்த கல்யாணம் வந்து நடக்கும். முக்கியமாக இந்த வானதி எங்கள் வீட்டை பிரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் வானதி பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு நம்ம சந்தாவை காப்பாற்றி அந்த இடத்துல நல்ல பேரை வாங்கியிருக்கேங்க. ஆனால் மேலும் வந்து பார்த்தனாக்க இந்த சந்தாவும் வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, இப்போ இந்த வானதியோட சுயரூபத்தை புரிஞ்சிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இந்த சந்தா வந்தால் அவங்க எங்கே தங்குவாங்க அப்படின்னு பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு எல்லாரும் மனசுலையும். ஆனால் இந்த டைமில் நம்ம சோழன் வந்து பார்த்தினாக்கா என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, இதை தெளிவாக யோசிக்காமல் அமைதியாகவே வந்து இருக்காங்க. அதை பற்றி அவர் யோசித்து ஒன்று நம்ம நிலாவை கூட்டிகிட்டு அவர் தனி கொடுத்துன்னு போவார். அப்படி இல்லைன்னா எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டவே பெருசாக கட்ட எல்லாரும் கொஞ்சம் போகிறானா இன்னும் நல்லா தான் வந்து இருக்கும். ஏன்னா இந்த ஐயனார் குடும்பத்தில் எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருந்தால் மட்டுமே தான் அந்த இடத்துல பார்க்குறதுக்கும் சரி, இந்த கதை வந்து பார்த்தினாக்கா நல்லா கொண்டு போகிறதுக்கும் அதுதான் ஒரு கரெக்டான ஒரு நிலைமையாக இருக்கும். முக்கியமாக நம்ம சோழன் நிலாவை விட போகிறது கிடையாது. நம்ம நிலாவும் இதுக்கப்புறம் நம்ம சோழனை விட மாட்டாங்கன்றதுல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிலா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ பணத்தை கடன் வாங்கிட்டு வந்தாலுமே அந்த இடத்துல நிலாவுக்கு இது ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன கஷ்டமான ஒரு செயலை தான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம நிலா அடுத்த கட்ட வேலையாக வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, அந்த பணத்தை எப்படி வந்து பார்த்திங்கன்னா இங்கே செலவு பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கம்பெனிக்கு அவங்க பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல தெரிவிச்சு வீடியோ லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.